குளிர்ந்த பூமிக்கான காற்றோட்டமான பயணம் எனும் தாரக மந்திரத்துடன் உலகம் முழுவதும் 1,00,000 மரக்கன்றுகளை நடும் ஓர் உன்னதமான இலக்கை முன்னிறுத்தி ட்ரீ ஃபார் ட்ரீஸ் எனும் மலேசிய குழு ஒன்று கடந்த பிப்ரவரி மாதம் தங்களது பயணத்தை தொடங்கியது. இப்பயணத்தை முகமது ஷாமி பின் அப்துல்லாஹ் மற்றும் எம் ஜெயக்குமாரன் ஆகிய இரு நண்பர்கள் மேற்கொண்டுள்ளனர். 1960 மற்றும் 1967 ஆண்டு மாடல் வாக்ஸ்வேகன் வாகனங்களில் மலேசியாவிலிருந்து லண்டன் வரை சுமார் 27,000 கிலோமீட்டர் தூரத்தை தரை வழியாக கடப்பதே இவர்களது திட்டமாகும். தாய்லாந்து, சீனா, ரஷ்யா, துருக்கி உட்பட 18 நாடுகளின் வழியாக மொத்தம் 126 நாட்கள் என இப்பயணம் அமைய உள்ளது. இதனிடையே தங்களது பயணத்தின் 12வது நாடாக தற்போது ஆஸ்திரியா வியன்னாவில் இருக்கும் இவர்கள் செல்லும் வழியெங்கும் மரக்கன்றுகளை விநியோகித்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே தங்களின் முக்கிய நோக்கம் என வணக்க மலேசியாவிடம் கூறினார் ஷாமி. பயணத்தின் 54வது நாளில் இருக்கும் இவர்கள் இப்பயணத்தில் இதுவரை தாங்கள் சந்தித்த சவால்களையும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். 12 நாடு கடந்து வந்த சேலஞ்சை கேட்டீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. ஆனா சிலதை நாங்க பகிர்றோம் உங்ககிட்ட. சைனால வந்துட்டு நாங்க பார்டர் கிராசிங் ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அது அவங்க ப்ரொசீடியர் வந்துட்டு அப்படித்தான் போல. அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 டே ஃப்ரம் மார்னிங் சாயந்தரம் வரைக்கும் ஆச்சு அந்த பார்டர் கிராசிங்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா சைனால தான் ஜியாஹே டு ஜீனிங் அப்போ வந்துட்டு ஸ்னோஃபால் ஆச்சு. நாங்க என்ன எங்களுக்கு தெரியாத அந்த பாதை அவ்வளவு மேடா இருக்கும்னு. எவ்வளோ 4,500 எலிவேஷன் ஹைட்லாம். ஓகே, அதுல வந்துட்டு பிளாக் ஐஸ்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். பாதி தூரம் போயிட்டு எங்களால வண்டி ஓட முடியல, அங்கேயே நின்றுச்சு. அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்களா, என் கோ டிரைவர் ஜேகேவோட கண்ணாடி கஜகஸ்தான் அத்ரியாவில் உடஞ்சிருச்சு. அது ஒரு ஸ்மால் டவுனு. அந்த இடத்துல போய் கல்லுப்பட்டு உடஞ்சிருச்சு. அது வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஹார்ட்வேல போயிட்டு, ஏன்னா அந்த இடத்துல இந்த ஸ்பேர் பார்ட்லாம் கிடைக்காது. நாங்கள் ஒரு ஹார்ட்வேல போயிட்டு பாலி கார்போனேட் அந்த சைஸ்க்கு வெட்டி அதை மாட்டிக்கிட்டு ஒரு 16 நாள் ஓடணும் துருக்கி வரைக்கும் ஸ்பேர் பார்ட் கிடைக்கிறதுக்கு. ரஷ்யாவில் என்ன பிரச்சனைனாக்கா இது இன்டர்நெட் அறவே இல்லை. அது வந்து டியூ டு த வார். நாங்கள் ஹோட்டல்ல தங்குற வைஃபை கூட இன்டர்மீடியனா இருந்துச்சு. அதுவும் அந்த ரீசன் தான் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரஷ்யால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் வேற, இந்த லாங்குவேஜ் வேற, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய என்ஃபோன்ல லைன் இல்லை. இவ்வேளையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் மரம் நடும் திட்டம் நடைபெறவுள்ளது. அன்று யார் வேண்டுமென்றாலும் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் மரக்கன்றுகளை நட்டு இந்த இயக்கத்தில் ஒரு பகுதியாக இணைந்து கொள்ளலாம் என்கிறார் ஜெயக்குமாரன். நடக்கிறது வந்துட்டு 26, 27, 28 ஜூன். ஸோ நம்ம என்ன இலக்கு வச்சிருந்தோம்னாக்கா அதுக்குள்ள ஒரு 100,000 ட்ரீ சீட்லிங்ஸ் ஏஷியாலேருந்து வெளியாகி மலேசியா ஷோல்டர் ஆஃப் ஈவனை போய் சேர்றது காட்டியும் 100,000 ட்ரீ சீட்லிங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நட்டலாம் அப்படின்ற ஒரு இலக்கு 2 பேரும் வச்சு ஆரம்பித்தோம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கும் போது. ஸோ இன்றைய விட எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு 70,000 70,000 சீட்லிங்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. நட்டுக்கிட்டும் இருக்கிறோம். இன்னும் 30,000 சீட்லிங்ஸ் இருக்குது. நம்ம ட்ரிப்பர்ஸ் என்ன கேட்டுக்கிறோம்னாக்கா ட்ரீ பிளான்டிங் கேம்பெயின் அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோ வந்து லெட்ஸ் கிவ் இட் பேக் டு நேச்சர். அதுக்காக 26 ஏப்ரல் நம்ம வந்து வேர்ல்ட் வைட் ஆல் த கண்ட்ரிஸ் நம்ம ட்ராவல் பண்ண கண்ட்ரிஸில் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். 26 ஏப்ரல் குளோபலாக பிளான்டிங் செய்யறதுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறோம். அண்ட் ஐ ஹோப் எவ்ரிபடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க 26 ஏப்ரல் வந்து உங்களோட கடமையும் செஞ்சீங்கன்னாக்கா தென் ஐ ஹோப் கலெக்டிவ்லி வி கேன் அச்சீவ் தி பேலன்ஸ் 30,000. ஜெயக்குமாரன் மற்றும் ஷாமி ஆகியோரின் இந்த பயணம் சாதாரண ஒன்றல்ல. வருங்கால தலைமுறைக்காக நம்மால் செய்யக்கூடிய ஒரு பொறுப்புணர்வு மிக்க பயணமாகும். ஒரு மரம் நட்டால் ஒரு வாழ்க்கையை நட்டதற்கு சமம் என்ற செய்தியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் இந்த இரு நண்பர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துவோம். வாருங்கள்.